ஹலோ பீப்பிள், 300 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசர் இனங்கள் எப்படி வாழ்ந்துச்சு, என்னென்ன உயிரினங்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு, அந்த உயிரினங்கள் எப்படி அழிஞ்சு போச்சு இந்த பூமியை விட்டு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஆனா இந்த டைனோசர் காலகட்டத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்துல என்னென்ன உயிரினங்கள்லாம் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அந்த காலகட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த பூச்சி இனங்கள், இன்செக்ட்ஸ் தான் இந்த உலகத்தையே அந்த காலத்துல ஆண்டுகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அந்த காலகட்டத்துல வாழ்ந்த பூச்சி இனங்கள் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிதளவுல வளரக்கூடிய பூச்சிகளா இருந்திருக்கு. அந்த பூச்சி இனங்கள் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இப்போ இருக்கிற இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அந்த பூச்சி இனங்கள் எல்லாமே 300 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஆக்சிஜனாலதான் இவ்வளவு பெரிதளவுல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட கடைசியில நான் சொல்லியிருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம எல்லாரும் 300 மில்லியன் வருஷங்களுக்கு பின்னோக்கி போய் அங்க என்ன நடந்தது அப்படின்றத பார்க்க போறோம். அதனால எப்பயும் போல ரிலாக்ஸ்டா உட்காந்து இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம ப்ரிவியூ ஃபேக்ட்ஸ் ஆஃப் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் ஐகானை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். 300 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது டைனோசர் வாழ்ந்த காலகட்டங்களுக்கும் முன்னாடி இருந்த காலகட்டத்தை கார்போனிஃபெரஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்திலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் இன்செக்ட் அப்படின்னு சொன்னா இந்த மெகனூரா தான் சொல்லுவாங்க. இந்த மெகனூரா அப்படின்னா இப்ப இருக்கிற மாடர்ன் டேஸ்ல டிராகன் ஃபிளை அப்படின்னு சொல்றோம். அதாவது எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தும்பி அப்படின்னு சொல்லுவாங்க. கார்போனிஃபெரஸ் காலகட்டத்துல இந்த டிராகன் ஃபிளைஸோட ரெக்கைகள் கிட்டத்தட்ட 75 சென்டிமீட்டர் வரைக்கும் வளர்ந்து இருந்திருக்கு. நம்ம இருக்கிற இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய காகைகள், அதாவது 2 காகைகள் சேர்ந்தா எந்த அளவுக்கு பெரிதளவுல இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்திருக்கு இந்த டிராகன் ஃபிளை அந்த காலகட்டத்துல. அப்போ இமேஜின் பண்ணிக்கங்க எவ்வளவு பெரிதளவுல இருந்திருக்கும் இந்த டிராகன் ஃபிளை அப்படின்னு சொல்லிட்டு. வானத்துல இந்த டிராகன் ஃபிளையோட ஆட்சி, ஆனா நிலத்துல இந்த மில்லிபிட் போன்ற உயிரினங்கள் எல்லாமே 2.5 மீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. இது எல்லாமே தாவர இனங்களை தான் சாப்பிடும். நிலப்பகுதிகள்ல ரொம்பவே ஆபத்தா இருந்த ஒரு உயிரினம் என்ன அப்படின்னா இந்த பர்மன் ஸ்கார்பியஸ் தான். இது எல்லாமே அதிக அளவுல சதுப்பு நிலங்கள்ல தான் வாழக்கூடியது. இந்த ஸ்கார்பியஸ் கிட்டத்தட்ட 70 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. இதுல இன்னும் ஒண்ணு என்ன அப்படின்னா கருப்பாம்பூச்சி. இந்த கருப்பாம்பூச்சிகள் எல்லாமே 10 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும் மற்றும் 45 சென்டிமீட்டர் கொண்ட பறக்கும் ரெக்கைகளை கொண்டதுதான் இந்த காக்ரோச்சஸ். மனிதர்கள் கார்போனிஃபெரஸ் காலகட்டத்துல இருந்திருந்தா நம்மளை சுற்றி எந்நேரமும் ஆபத்து சூழ்ந்த நிலையாவே தான் இருந்திருக்கும். கார்போனிஃபெரஸ் காலகட்டத்துல வாழ்ந்த டிராகன் ஃபிளை, ஸ்கார்பியன், காக்ரோச்சஸ் எல்லாம் நம்ம இருக்கிற இந்த காலகட்டத்துல இருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம், ஏன் நாம இப்ப இருக்கிற மாடர்ன் டேஸ்ல இருக்கிற டிராகன் ஃபிளைஸ், காக்ரோச்சஸ், ஸ்கார்பியன்ஸ்லாம் ரொம்ப சின்னதா இருக்கு, ஏன் 300 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஏன் அவ்வளவு பெரிதா, அதாவது ஜைஜான்டிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எதனால கார்போனிஃபெரஸ் காலகட்டத்துல, அதாவது 300 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஏன் இந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே பெரிதளவுல, அதாவது ஜைஜான்டிக்கா வாழ்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இருக்கிற இந்த பூமியோட காலநிலையோட ஆக்சிஜன் அளவை விட 300 மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி, அதாவது கார்போனிஃபெரஸ் காலகட்டத்துல 35 மடங்கு அதிக அளவுல ஆக்சிஜன் இருந்ததா விஞ்ஞானிகள் குறிப்பிட்டிருக்காங்க. என்னப்பா ஆக்சிஜன் இருந்தா இன்செக்ட்ஸ் எல்லாமே இவ்வளவு பெரிதளவுல வளருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம். ரொம்பவே ஆச்சரியமாவும் இருக்கலாம். ஆனா இதுதான் ரொம்பவே நிதர்சனமான ஒரு உண்மை அண்ட் விஞ்ஞானிகளும் இதுதான் குறிப்பிடுறாங்க. இதை கேளுங்க, பூச்சிகள் மற்ற உயிரினங்கள் மாதிரி சுவாசிக்காம ரொம்பவே வித்தியாசமான ஒரு முறையில தான் பூச்சிகள் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் சுவாசிச்சுட்டு இருக்கு. இந்த பூச்சிகள் எல்லாமே ஆக்சிஜனை சுற்றோட்ட அமைப்புல செலுத்தாம நேரடியா அதனோட திசுக்களை பயன்படுத்தி ஒரு சின்ன நெட்வொர்க் மூலமா ஆக்சிஜனை எடுத்துக்குது. இந்த பூச்சிகள் பெரிதளவுல வளரத்துக்கு இன்னும் ஒரு கோட்பாடும் சொல்றாங்க. இந்த பூச்சிகள் எல்லாத்தையுமே கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பூச்சிகளை யாரையா கட்டாயப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். வேற யாரும் இல்ல, இயற்கையோட கோட்பாடு தான். அதிக அளவுல ஆக்சிஜனோட நச்சுத்தன்மை காரணமா தான் கார்போனிஃபெரஸ் காலகட்டத்துல இந்த பூச்சிகள் எல்லாமே ஜைஜென்டிக்கா வளர கட்டாயப்படுத்தி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த அதிக அளவு ஆக்சிஜன்
பூச்சிகளோட செல்கள் மற்றும் டிஎன்ஏவை சேதப்படுத்தினதுனால பெரிதளவுல வளர வேண்டிய கட்டாயமா இருந்திருக்கலாம். அப்படி அந்த இன்செக்ட்ஸ் மாறலன்னா ஆக்சிஜனோட நச்சுத்தன்மையால அந்த பூச்சிகள் எல்லாமே இறந்து போயிருக்கும். கார்போனிஃபெரஸ் காலகட்டத்துல நம்ம இருந்திருந்தா ஆக்சிஜனோட அளவு அதிகமா இருந்ததுனால குமுட்டல், சுவாச பிரச்சனை, நரம்பு மண்டலம் பாதித்தல், இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை நம்ம சமாளிக்க முடியாம இறந்து போயிருப்போம். நம்ம நிலத்துக்கு அடிப்பகுதியில் இருந்து நிலக்கரிகளை எடுக்கிறோம் இல்ல, இது எல்லாமே 300 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த நிலப்பரப்புகள் தான். நம்ம சாப்பிடுற இந்த பழங்கள், காய்கறிகள் எல்லாமே 300 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி உருவானது. முதல் விதைகள் இருக்கும் மரங்கள், செடிகள் எல்லாமே உருவானது இந்த கார்போனிஃபெரஸ் காலகட்டத்துல தான். இருங்க, இது என்ன டைனோசரா? இல்ல, உலகில் தோன்றிய முதல் சின்ன ஊர்வன உயிரினம். இன்னும் 1 மில்லியன் ஆண்டுக்கு பின்னோக்கி வந்த யுகம்னு சொல்லப்படுற மெசோசோயிக், அதாவது டைனோசர்களின் காலகட்டம். பூமி மற்றொரு பகுதி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது இந்த காலகட்டத்துல தான். இந்த கார்போனிஃபெரஸ் காலகட்டத்துல தான் காடுகள் எல்லாமே பசுமையாவும் நிலப்பரப்புகள் எல்லாமே சதுப்பு நிலங்களாவும் இருந்துச்சு. ஆனா காலம் மில்லியன் கணக்குல முன்னோக்கி போனதுனால பல வருடங்களா தட்பவெப்பநிலை மாறியதுனால ஐஸ் கட்டிகள் எல்லாமே உருக ஆரம்பிச்சிச்சு, முக்கியமா சவுத்தர்ன் ஹெமிஸ்பியர்ல. ஆனா இது எல்லாம் ஏன் நடந்துச்சு? காலம் பூமியின் நிலப்பரப்பை மெதுவா கொஞ்சமா நகர்த்தி ஒண்ணு சேர்த்து உருவாக்கிதான் இந்த பாஞ்சியா அப்படின்னு சொல்லப்படுற சூப்பர் கண்டம். இது எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுனால கடல்ல மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு. இதனால காற்று, நீரோடைகள், தட்பவெப்பநிலை, மழைக்காடுகள் எல்லாமே மொத்தமா மாறி போச்சு. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், ஆக்சிஜன் லெவல் அதிகமா இருப்பதனால தான் இந்த ஜைஜென்டிக்கான பூச்சிகள் எல்லாமே வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எல்லா காலநிலை மாற்றங்களால இந்த ஆக்சிஜன் லெவல் கொஞ்சமா குறைஞ்சதுனால இந்த பெரிய பூச்சிகள் எல்லாமே ஆக்சிஜன் லெவல் பத்தாம கொஞ்சமா விழுந்து இறந்து போயிட்டு இருக்கு. இதுதான் பாஞ்சியா காலகட்டத்தோட முடிவு. இந்த வறண்ட நிலப்பரப்புகள்ல சிறிய பூச்சிகளும் ஊர்வன விலங்குகளும் ஆக்கிரமிப்புகளை தொடங்கிச்சு. இதுதான் பெர்மியன் காலகட்டத்தோட தொடக்கம். நீங்க இந்த வீடியோ பதிவோட செகண்ட் பார்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதாவது இந்த பெர்மியன் காலகட்டத்தை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல செகண்ட் பார்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. 300 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது கார்போனிஃபெரஸ் காலகட்டத்துல இந்த பூமி எந்த மாதிரி இருந்துச்சு, அண்ட் இந்த பூமியில என்னென்ன வகையான இன்செக்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அது ஏன் இவ்வளவு பெரிதளவுல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் ஐகானை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. See you next வீடியோல பார்க்கிறேன்.